இதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அதாவது எண்ணெய் நிறுவனங்கள் நட்டத்தில் இயங்குகிறது, அது நட்டத்தில் இயங்கக்கூடாது என்று அதனை காப்பாற்றுவதற்கு விலையை உயர்த்துவதற்கு ஒன்றிய அரசாங்கம் அனுமதிக்கிறது. எண்ணெய் நிறுவனங்கள் காப்பாற்றப்படுகின்றன, ஆனால் நாட்டு மக்களை யார் காப்பாற்றுவது? தொழிலாளர்களை, விவசாயிகளை யார் காப்பாற்றுவது? உங்களுடைய பயணங்களை குறைத்துக் கொள்ளுங்கள், வீட்டிலிருந்தே வேலை செய்யுங்கள் என்று பிரதமர் உபதேசம் செய்கிறார். வீட்டிலிருந்து யார் வேலை செய்யறது? கட்டுமான தொழிலாளி வீட்டிலிருந்து வேலை செய்ய முடியுமா? விவசாய கூலி தொழிலாளி வீட்டிலிருந்து வேலை செய்ய முடியுமா? மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளி வீட்டிலிருந்து வேலை செய்ய முடியுமா? இப்படி நடைமுறை சாத்தியமற்ற, பொருத்தமற்ற உபதேசங்களை மட்டும் வழங்கிவிட்டு மக்களுடைய துன்ப துயரங்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தை கண்டித்து ஏற்கனவே இடதுசாரி கட்சிகள் நாடு தழுவிய போர் நடத்தியிருக்கின்றன. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் எத்தனை பேர் பங்கு பெற்றிருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் பாதித்திருக்கக்கூடிய ஒரு பெரும் பிரச்சனை. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, வீட்டு சமையல் எரிவாயு உயர்வு, அதே போல வணிக சிலிண்டர் விலை உயர்வின் காரணமாக ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த பாதிப்பை ஒன்றிய அரசாங்கத்துக்கு உணர்த்தவும் விலைகளை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் நடைபெறுகிறது. அதன் ஒரு பகுதியாக இங்கே தென் சென்னை மாவட்டம் நடந்திருக்கிறது. தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்கள் தொடரும். திமுகவோட கூட்டணியில் இருந்தது அங்க ஒன்று வாங்கிக்கிட்டாங்க, சொல்லிக்காம போய் தாவகோட சேர்ந்ததுக்கு இங்க ஒன்று வாங்கிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்களால வாங்க முடிகிறது, அந்த திறமை அவங்களிடத்துல இருக்குது. அரசு அலுவலகங்களுடைய கோப்புகள் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆட்சி மாறலாம், அது ஒரு ஜனங்க மக்கள் எடுக்கிற முடிவின் அடிப்படையில் ஆட்சிகள் மாறும், ஆனால் கோப்புகள் இருந்த இடத்திலே தான் இருக்கணும். இப்பொழுது கோப்புகள் காணா போயிருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வருது, விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்.